வணக்கம். இந்த கேக் வந்து ஃப்ரைடே வந்து ஆர்டரு. இது வந்து இந்த கேக் யாருக்குன்னா, என்னோட ஃப்ரெண்டு. அவங்க பேர் கவிதா. அவங்களுக்கு தான் வந்து வெட்டிங் டே வந்தது. அதுக்கான இந்த கேக் ஆர்டர் குடுத்துருந்தாங்க. ஸ்பெஷலா செஞ்சிருந்தேன். என்ன ரீசன்னா, நான் இந்த கேக்கு தொழில்ல இருக்கேன்னா, அதுக்கு வந்து இவங்க தான் வந்து முதல் காரணம். என் பசங்களுக்கு அப்புறம் எனக்கு சப்போர்ட்னா, ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் இவங்க தான். ஹஸ்பண்டே வந்து அப்புறம் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நான் செய்ற கேக்க நம்பி சாப்ட்டு, "நீங்க செய்யுங்க" அப்படின்னு எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட் பண்ணாங்க. அது இல்லாம நான் கேக் செய்றதுக்கு ஓடிஜி வாங்க ஹெல்ப் பண்ணது, "நீங்க வாங்குங்க, செய்யுங்கன்னு" என் ஹஸ்பண்ட சொன்னது, "நல்லாருக்குண்ணா" அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் இவங்க வந்து சாப்பிட்டே முதல்ல பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட்லலாம் நான் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க பயந்துகிட்டு. "ஐயய்யோ! எனக்கு வேணாம்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு. ஆ இந்த கேக் வந்து எக்லெஸ்ல தான் ஃப்ளாக் ஃபாரஸ்ட்டு இதில வந்து சாக்லேட் கேக் செஞ்சிருந்தேன். ஆ இப்ப இந்த தடவ நல்லா செஞ்சிருந்தேன். ஆனா ஃபர்ஸ்ட்டு கேக் வந்து என் பையனோட ஃப்ரெண்டுக்கு தான் எக்லெஸ்ல செஞ்சு குடுத்துருந்தேன். அது நல்லாவே இல்ல. கட் பண்ணயிலேயே உதிர்ந்து கொட்டுனதா சொன்னாங்க. நல்லா பேக் ஆகலைன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து என்னடா இது இப்போ வரலையேன்னு சொல்லிட்டு விட்டுருந்தேன். ஏன்னா நான் யூடியூப்ப பார்த்து தான் செஞ்சுட்டுருந்தேன் கேக்கெல்லாம். அப்புறம் இந்த கேக் வந்து சூப்பரா வந்துருச்சு. வேற லெவல்ல இருந்துச்சு கேக்கு. இப்ப நான் நெறைய எக்லெஸ் கேக்குமே செய்ய ஆரம்பிச்சுட்டேன். நெறைய ஆர்டரும் வந்துச்சு. அதுலயும் இந்த கேக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து கேக்கெல்லாம் வந்து ஹார்ட் ஷேப்ல தான் கேட்பாங்க. அவங்களுக்கு அது பிடிக்கும் எனக்கு. இந்த கேக்கும் அதே மாரி தான் இது பண்ணியிருந்தேன். அவங்க வந்து ஹேப்பி ஆனிவர்சரின்னு இனிஷியல் மட்டும் போட்டு குடுத்தா போதும்னு சொல்லியிருந்தாங்க. டிசைனும் அவங்க தான் சொல்லுவாங்க. அந்த மாரி தான் செய்வேன் ஒவ்வொரு தடவையும். எதுனாலும் உடனே ஒரு கேக்கு ஆர்டர் குடுத்துருவாங்க. அந்த கேக்கு வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கும் கேக் ஆர்டர் வேணும்னா சொல்லுங்க.